இறுக்கமான உடைகளை என் உடம்பு போட அனுமதிக்கல. அப்போ நானா இதெல்லாம் எதனால ஏன் போட முடியல, இத்தனை நாள போட்டுட்டு இருந்தோமே அப்படின்னு சொல்லும்போது தொடு உணர்வு வந்துடுச்சு. ஆறறிவோடு பேச்சும் பாட்டும் அறிந்தே மனிதன் பிறந்து விட்டான், ஆறாம் அறிவை தேரா அறிவாய் அவனே வெளியே விட்டு. அதாவது இந்த ஆறாவது அறிவுங்கிறது என்ன, அதான் மெயின். ஒரு நாள் நான் உட்கார்ந்து தியானம் பண்ண ஆரம்பித்தேன். அந்த தியானம் முடிஞ்ச உடனே நான் ஒரு மளிகை கடைக்கு போகிறேன். மளிகை கடையில் எத்தனையோ பொருட்கள் இருக்கும். எனக்கு கண்ணுக்கு பட்டது பாசிப்பயிறு, கம்பு, கீரை, காய். அது கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிட்டு வந்தேன். அந்த காலத்துலேயே எனக்கு இம்போர்ட்டடு ஃபோம் பெட், அதாவது ஃபோம் மேட்ரஸ் அது இருந்தது. அதில் தூங்க முடியல. தூங்கினா ஒரு 5-10 நிமிஷத்தில் உடம்புல எரிய ஆரம்பித்தேன். இது என்னது, இத்தனை நாள் தூங்கிட்டு இருந்தோமே அப்படின்ட்டு அதை தூக்கி எறிஞ்சிட்டு கீழே படுத்த தூக்கம் நல்லா வந்துச்சு. வணக்கம். நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் பேச வந்திருக்கேன். இதுக்கு வாய்ப்பு கொடுத்த பத்திரிசாமிகளுக்கும், இந்த நிர்வாகத்தினர்களுக்கும் மற்றும் இந்த சேனலில் வேலை செய்யும் அத்தனை நண்பர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். அதாவது கண்ணதாசன் அவர்கள் அந்த காலத்திலே நிறைய பாடியிருக்காரு. ஏதோ மனிதன் பிறந்து விட்டான், ஏனோ மரம் போல் வளர்ந்து விட்டான், ஆறறிவோடு பேச்சும் பாட்டும் அறிந்தே மனிதன் பிறந்து விட்டான், ஆறாம் அறிவை தேரா அறிவாய் அவனே வெளியே விட்டு. அதாவது இந்த ஆறாவது அறிவுங்கிறது என்ன, அதான் மெயின். இப்போ அதை பற்றி தான் நம்ம பேசவே போகிறோம். நானும் எல்லாத்தும்போடே வாழ்ந்துட்டு இருந்தேன். கடவுள்னு யாரு? நம்ம உடம்பு தான் நம்ம கடவுள். எப்படி? உடம்பு உங்களுக்கு எல்லாத்தையுமே கொடுக்குது. அதாவது நீங்கள் உழைக்கணும், அந்த உழைப்புக்கு இந்த உடம்பு தான். அதே மாதிரி ஒரு குடும்பம், அதுக்கு இந்த உடம்பு தான். அந்த மாதிரி இந்த உடம்பு தான் நமக்கு உண்மையான கடவுள். நீங்கள் கடவுள்கிட்ட வேண்டினாலும் உங்களுக்கு எதுவும் கிடைக்காது. ஆனால் இந்த உடம்புக்கிட்ட நீங்கள் வேண்டவே வேண்டாம், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அதான் கொடுக்கும். அதனால் கடவுள் அப்படிங்கிறது இந்த உடம்பு தான். இந்த உடம்புல நமக்கு 6 புலன்கள் உண்டு. முதல் புலன் ருசி புலன், 2வது புலன் நுகர் புலன், 3வது பார்வை புலன், 4வது கேள்வி புலன், 5வது தொடுபுலன். இந்த 5ஐயும் இயக்கக்கூடியது தான் பகுத்தறிவு என்ற புலன். இந்த பகுத்தறிவு அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நமக்கு ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு சமாச்சாரம். இதுதான். ஸோ என்னுடைய வாழ்க்கை பயணம். நான் ஒரு பொறியாளராக இருந்தேன். பல வருடங்களுக்கு முன்பு நுரையீரல் பாதிக்கப்பட்டாச்சு. யாருமே குணமாகிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்ட்டாங்க. நான் 1க்கு 2க்கு எல்லா மருத்துவர்களையும், எல்லா வித மருத்துவத்தையும் பார்த்துட்டேன். எல்லா மருத்துவர்களுடைய ஒரே வாக்கு என்ன அப்படின்னா, என்னுடைய சாவை யாரும் தடுக்க முடியாது, எந்த மருந்தாலையும் மருத்துவத்தாலையும் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போது ஒரு நாள் நான் உட்கார்ந்து தியானம் பண்ண ஆரம்பித்தேன். அந்த தியானம் முடிஞ்ச உடனே நான் ஒரு மளிகை கடைக்கு போகிறேன். மளிகை கடையில் எத்தனையோ பொருட்கள் இருக்கும். எனக்கு கண்ணுக்கு பட்டது பாசிப்பயிறு, கம்பு, கீரை, காய். அது கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிட்டு வந்து பாசிப்பயிறு அப்படியே சாப்பிட முடியல. அதை தண்ணியில் ஊற வச்சுட்டேன். அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை இரவு 7 மணிக்கு. அதே மாதிரி கம்பு சாப்பிட்டு முடியல, அதையும் தண்ணியில் ஊற வச்சுட்டேன். கீரை சாப்பிட முடிஞ்சது, காய் சாப்பிட முடிஞ்சது. நான் முதல்ல வாங்கிட்டு வந்தது சீனி அவரைக்காய்ங்கிற காயும் முருங்கைக்கீரையும் வாங்கிட்டு வந்தேன், சாப்பிட்டேன். அப்போது என்னோட இருந்தவங்க எல்லாருமே என்ன இப்படி சாப்பிட்ற அப்படின்னு கேட்கும்போது எனக்கு ஒரு வெறி. நான் இந்த முயற்சியில் நான் வெற்றி அடையணும், அதாவது நான் இறக்கக்கூடாது, திரும்பியும் நான் நல்ல ஆரோக்கியமாக வாழணும் அப்படிங்கிற ஒரு தீர்மானமான முடிவு. ஏன்னா நான் பிறந்தது நல்லா தான் பிறந்தேன். எத்தனையோ பேர் கை காலு கண் இல்லாமல் இருக்கிறாங்க. ஆனால் என்னுடைய அப்பா அம்மா செஞ்ச புண்ணியத்தில் எனக்கு எந்த குறையும் இல்லாமல் தான் பிறந்தேன், எந்த குறையும் இல்லாமல் தான் வாழ்ந்தேன். அப்போ நான் என்னுடைய வாழ்க்கையில் நானாக செஞ்சுக்கிட்ட தவறுகள், அதனால தான் எனக்கு இந்த வியாதிகள் வந்திருக்கு அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு இதில் இறக்காமல் நாம் வாழ வேண்டும், மீண்டும் உயிருடன் நலமாக பூரண ஆயுசு வாழ வேண்டும்னு ஒரு பெரிய ஒரு முடிவு. அந்த தீர்க்கமான முடிவில் என் பாட்டில் சாப்பிட்டேன். அப்போது நண்பர்கள் கேட்கும்போது, நாக்கு ஒன்று தானே, உப்பு மிளகாய் புளி சர்க்கரை எல்லாம் கேட்குது, உடம்பு கேட்கலையே,
வாயிலிருந்து கீழே இறங்கிட்டா நமக்கு தெரியாது. ஸோ இவ்வளோ பெரிய உடம்புக்காகத்தான் சாப்பிட்றோம் அப்படின்ட்டு அந்த நாக்கை நான் கண்ட்ரோல் பண்ணேன். அதாவது நாக்கை கண்ட்ரோல் பண்ணுறது எது? மூளை. அப்போ மூளை என்ன சொல்லணும்? நாக்குக்காக மாத்திரம் சாப்பிடல, நம்ம உடம்புக்காக சாப்பிட்றோம் அப்படின்னு மூளை கமெண்ட் பண்ணணுன்னு சாப்பிட ஆரம்பிச்சுட்டு ஒன்றும் இல்லை. அப்போ நானும் நினச்சி பார்ப்பேன், ஆடு, பசுமாடு, யானை, குதிரை, ஒட்டகம், இந்த மாதிரி எல்லா மிருகங்களுமே எதுவும் போட்டுக்கிறது இல்லை, அப்படியே தான் சாப்பிடுது. நம்மளும் அப்படியே சாப்பிட்டு பார்க்கலாமே. எப்படியும் இறப்பது என்பது முடிவு செய்யப்பட்டது, அதை நம்ம தவிர்க்க வேண்டும் என்பது என்னுடைய தீர்மானமான முடிவு. அதுக்கு நம்ம செஞ்சு பார்க்கலாமேன்னு சாப்பிட்டேன். அடுத்த நாள் காலை இந்த ஊற வைத்த பயிரும் கொஞ்சம் கீரையும் எடுத்துட்டு நான் என்னுடைய வேலை ஸ்தலத்துக்கு போயிட்டேன். இன்னொரு கிண்ணத்தில் இந்த ஊற வைத்த கம்பும் கொஞ்சம் காயும் எடுத்துகிட்டு போயிட்டேன். காலையில் ஒரு 8:30 மணிக்கு இந்த ஊற வைத்த பயிரும் கீரையும் சாப்பிட்டேன். குறைஞ்சது ஒரு 40 நிமிஷம் ஆச்சு. அப்போ தான் எனக்கு ஒரு ஞாபகம் வருது, நொறுக்கி தின்றால் நல்லா மென்று சாப்பிட்டா 100 வயது. ஆஹா, அப்போ இது ஒரு சரியான உணவு தான் அப்படின்ட்டு நல்லா சாப்பிட ஆரம்பித்தேன். அதாவது சாப்பாடை மென்று கொஞ்சம் கொஞ்சமாக விழுங்கணுமா, அதாவது உமிழ்நீரோடு விழுங்கணும். ஏன் அப்படின்னு கேட்டால், நம்ம உடம்பு 80% அல்கலின், 20% ஆசிட். அப்போது இந்த உமிழ்நீருங்கிறது அல்கலின். உமிழ்நீரோட சாப்பாடு உள்ளார போனால் தான் நம்மளுக்கு அமிலத்தன்மைங்கிறது வராது. அமிலத்தன்மை ஏற்பட்ட அமிலம் அதிகமானால் அரிக்கும், அதுக்கு பேர் பொய்ப்பசி. அந்த பசி நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒரு 8 மணிக்கு இட்லியோ தோசையோ சாப்பிட்டோம்னா 10 மணிக்கு பசிக்கும், டீயோ காஃபியோ மறுபடி வேறு ஏதாவது போண்டா வடைன்னு சாப்பிட ஆரம்பிச்சிடும். ஆனால் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா 2 மணி வரைக்கும் எனக்கு பசி இல்லை. ஏன்னா 40 நிமிஷம் நான் அதை சாப்பிட்ருக்கேன், கொஞ்சம் தான், ஆனால் 40 நிமிஷம் மென்று சாப்பிட்றது. மதியம் 2 மணிக்கு வந்தேன். இந்த கம்பு என்னாச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சம் முளைச்சிடுச்சு. அதை அப்படியே எந்த ப்ராசஸும் பண்ணாமல் அப்படியே சாப்பிட்டேன். அது கூட கொத்தவரங்காய், அதாவது சீனி அவரைக்காய்ன்னு சொல்லலாம், அந்த காய் ஒரு கைப்பிடி, அதையும் சாப்பிட்டேன். அதுவும் ஒரு 40-45 நிமிஷம் ஆகிடுச்சு சாப்பிட. இந்த பாசி பயிரை விட கம்பு கொஞ்சம் கடினமானது, அதனால் இன்னும் கொஞ்சம் அதிகமாக டைம் எடுத்துடுச்சு. ஆனால் நல்ல சுவையாகவும் இருந்தது. இதை விட்டுட்டு அப்போ திரும்பவும் என்னுடைய வேலைக்கு ஆரம்பிச்சிட்டேன். மாலையில் வீட்டுக்கு வரும்போது அந்த சீசனில் இப்போ மாதிரி இல்லை, அந்த நான் ஆரம்பித்த ஒரு 50 வருடங்களுக்கு முன்னாடி சீசனில் தான் கொய்யாப்பழம் கிடைக்கும், சீசனில் தான் மாம்பழம் கிடைக்கும், ஒவ்வொரு சீசன்லேயும் ஒவ்வொரு பழம் கிடைக்கும். அதனால் அந்த சீசனில் கொய்யாப்பழம் கிடைச்சது. வரும்போது கொய்யாப்பழம் வாங்கிட்டு போய் ஒரு 5-6 பழம் வாங்கிட்டு போயிட்டு இரவு உணவு அதை எடுத்துக்கிட்டேன். அன்றைக்கி நைட் பார்த்திங்கன்னா சாயங்காலமே மழம் சரியாக, இத்தனை நாளாக எனக்கு ஒரு நாளைக்கு ஒரு முறை அல்லது 2 நாளைக்கு ஒரு முறை தான் மழை வரும். அன்றைக்கி காலையிலேயும் மழை வந்துச்சு, சாயங்காலம் மழை ஃப்ரீ ஆகிடுச்சு. காலையில் வந்தது காரணம் அதுக்கு முந்தின நாள் நான் சாப்பிட்ட கீரை, சாயங்காலம் மழை வந்தது காரணம் அந்த காலையில் கீரையும் பயிரும் சாப்பிட்டது, மதியம் கம்பும் காயும் சாப்பிட்டது. இந்த மழை ஃப்ரீயாக வந்துச்சு. என் உடம்பு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, இருமல் குறைஞ்சது, சளியும் ரத்தமுமா வரும் கட்டியாக, அது கொஞ்சம் குறைஞ்சது. நைட்டு தூக்கம் கொஞ்சம் நல்லா வந்துச்சு. அடுத்த நாள் காலையில் எழுந்திரிக்கவும் மழை ஃப்ரீயாக வந்துச்சு. அதை அப்படியே நான் தொடர்ச்சியாக பிடிச்சிட்டேன். வேறு எங்கேயும் எந்த விதத்துலையும் நான் மாற்றிக்கல. அதை அப்படியே கண்டினியூ பண்ணோன்னே மருந்தும் விருந்தும் 3 நாள்னு சொல்கிற மாதிரி ஒரு 4ஆவது நாள் 5ஆவது நாள் எல்லாமே உடம்பு கொஞ்சம் நல்லா ஃப்ரீயான மாதிரி இருந்துச்சு. என்னுடைய இழுப்புக்கு உடம்பு வந்துச்சு, நல்லா வேகமாக நடக்க முடிஞ்சது, இருமல் குறைஞ்சது, சளி எல்லாம் குறைஞ்சது. என்னுடைய அன்றாட அலுவலகளில் எந்த கஷ்டமும் இல்லாமல் செய்ய ஆரம்பித்தேன். நடக்கிறதோ அலுவலக வேலையோ எல்லாமே நல்லா செஞ்சேன். அப்போது என்னுடைய மனசு என்ன சொல்லிச்சுன்னா, இத்தனை நாள் பட்ட கஷ்டத்தை நீங்கிட்டு இருக்குது, அதனால் இது இப்படியே பிடிச்சிக்கலாம், வேறு எந்த மாற்றம் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு ஒரு 6 மாத காலம் குறைந்தது அதை அப்படியே பிடிச்சிட்டேன். என்னுடன் வேலை செஞ்ச மருத்துவர்கள் கூட ஆச்சரியப்படுற அளவுக்கு நான் எந்த மாற்றமும் பண்ணிக்கல. காலையில் பயறு, அது வேணால் முளைக்கட்டி, கொஞ்சம் கீரை, மதியம் முளைக்கட்டிய கம்பு, கொஞ்சம் காய்கறி, இரவு சீசனல் ஃப்ரூட்ஸ், அதாவது எந்த காலத்தில் எந்த பழங்கள் கிடைக்குதோ அந்த பழங்கள், மத்தியில் தண்ணி. இதை குடிக்க ஒரு 6 மாத காலம் ரொம்ப உடல் எல்லாம் ரொம்ப அற்புதமாக வந்துடுச்சு. அப்போது ஒரு மருத்துவர் என்னைய திரும்பியும் உயிர் வாழ்வதற்கு எந்தவித பாசிபிலிட்டிஸ் இல்லைன்னு சொன்ன மருத்துவர்கிட்ட நான் போனேன். போகும்போது ஒரு பெண் மருத்துவர், ஆண் மருத்துவர் 2 பேர் இருக்காங்க. நான் நடந்து போன வேகம், அதே மாதிரி என் உடம்புல இருக்கிற ஷைனிங், இதெல்லாம் பார்த்துட்டு அந்த பெண் டாக்டர் வாய் திறந்தாங்க. ஆண் டாக்டர் கேட்குறாரு, இன்னும் சாகாமல் உயிரோடு இருக்கிறீங்களா அப்படின்னு. அப்போ அந்த பெண் டாக்டர் சொல்கிறாங்க, அதாவது அவர் சாகாமல் இருக்கிறது இல்லாமல் நம்ம 2 பேர்த்தை விட
ஆரோக்கியமாக இருக்கார் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஆண் டாக்டர் கேட்குறாரு பெண் டாக்டரை, எப்படி சொல்கிறீங்கன்னு கேட்கும்போது அவர் நடந்து வந்த வேகம், நம்பர் 2 இந்த ஷைனிங், இதுக்கு பேர் வந்து ஹெல்த்தி ஷைன், இது 2 இருக்குது அவருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அவங்க எல்லாமே டெஸ்ட் பண்ணுறாங்க. எனக்கு வந்து 13 வயசுலேருந்து கண்ணாடி 3.5 கண் பவர். அப்போ செக் பண்ணும்போது என் கண் பவரே இல்லை, 0. அதே மாதிரி அந்த கண்ணாடி போட்டதுக்கு காரணம் வந்து ஒரு தலைவலி. அந்த ஒரு தலைவலி எங்கே போச்சுன்னு அது இல்லை, நானே மறந்துட்டேன். டெய்லி 10 மணி காலையில் ஆரம்பித்தா மத்தியானம் 2 மணி 3 மணி வரைக்கும் ஒரு தலைவலி. இந்த உணவு மாற்றத்துக்கு பின்னாடி எதுவும் தெரியல. அதுக்கு பின்னாடி இந்த 5-6 மாதம் கழித்து ஒவ்வொன்றா தோண ஆரம்பித்தது. அதாவது நான் அலுவலகத்துக்கு செல்கிற போகிற பாதையில் ஒரு சாக்கடை இருக்கும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த சாக்கடை வாசனை வந்து எனக்கு தெரியாது. அதுக்கு பின்னாடி இந்த உணவு மாற்றத்துக்கு பின்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக சாக்கடை வாசனை அடிக்க ஆரம்பித்தது. அப்போது இந்த நுகரும் தன்மை இம்ப்ரூவ் ஆகிடுச்சு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபைல் பார்க்குறப்ப சிறு எழுத்துக்கள் கூட எனக்கு தெரிய ஆரம்பித்தது. அப்போ பார்க்கும் திறன் இம்ப்ரூவ் ஆகிடுச்சு. அதே மாதிரி ஒரு சின்ன ஏதாவது அதாவது பின் ட்ராப் சைலன்ஸ்ன்னு சொல்கிற மாதிரி ஏதாவது சின்ன சத்தம் கேட்டாலும் என் காதுக்கு நல்லா கேட்கும். அதே மாதிரி இந்த டெலிஃபோன் ரிசீவர், அந்த காலத்தில் இந்த டெலிஃபோன் ரிசீவர், லேண்ட்லைன் ரிசீவர் காதுக்கு பக்கத்தில் வச்சு பேசிகிட்டு இருந்தோம். இப்போ காதுக்கு தூரமாக வச்சாலே கேட்குது. அப்போ காதும் சரியாயிடுச்சு. அதுக்கு பின்னாடி என்னாச்சு அப்படின்னா, இறுக்கமான உடைகளை என் உடம்பு போட அனுமதிக்கலை. என்ன இது அப்படின்னு சொல்லி, அதாவது எலாஸ்டிக் இன்னர்வேர், அதே மாதிரி இந்த பேண்ட்டு, அதே ரப்பர் ஷூ, பிளாஸ்டிக் ஷூ, இதெல்லாம் போடுறதுக்கு என்னால் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்போது நானா இதெல்லாம் எதனால ஏன் போட முடியல, இத்தனை நாளாக போட்டுட்டு இருந்தோமே அப்படின்னு சொல்லும்போது தொடு உணர்வு வந்துடுச்சு. இந்த தொடு உணர்வில் ஒரு ரிஸ்ட் வாட்ச், மணிக்கட்டில் வந்து ஒரு கடிகாரத்தை, கை கடிகாரத்தை டைட்டாக கட்ட மாட்டோம். ஆனால் இந்த இடுப்புக்கு மேலே ஒரு அரணா கயிறு, ஒரு எலாஸ்டிக் இன்னர்வேரு, அதுக்கு மேலே ஒரு பேண்ட்டு, அதுக்கு மேலே ஒரு பெல்ட் போட்டு கட்டிக்கிறோம். அப்போ இது தவறு. ஒரு பசுமாடோ ஒரு நாயோ ஒரு துணியை மேலே போட்டாலே அதே செகண்ட் அவுத்துரும். அதனால தான் நம்ம கோளாராக என்ன பண்ணுறோன்னா கழுத்தில் பட்டை போடுறது. ஏன்னா இந்த பட்டை வந்து கழுத்தில் இருக்கிற பட்டையை அதனால் அவுக்க முடியாது அப்படின்னு மனிதனுடைய 6வது அறிவை உபயோகப்படுத்தி கழுத்தில் போட ஆரம்பித்தான். அப்போது இந்த உடை போடுறது தப்பு அப்படின்ட்டு எலாஸ்டிக் இன்னர் வேறு தூக்கி எறிஞ்சிட்டேன். இந்த பேண்ட்டை லூஸ் பண்ணி சஸ்பெண்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த சஸ்பெண்டர்ஸ் மேலே போட ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கு பின்னாடி இந்த ரப்பர் ஷூ விட்டுட்டு தோல் ஷூ, ஏன்னா சுரங்கத்துக்கு ஷூ இல்லாமல் போக முடியாது, அதனால தோல் ஷூ போட ஆரம்பித்தேன். அதே மாதிரி பருத்திய நூலாலான சாக்ஸ், காலுறை, அதை அணிய ஆரம்பிச்சு. அதுக்கு அடுத்து பாலிஸ்டர் உடை போட முடியல. ஏன் பாலிஸ்டர் உடை போட முடியல அப்படின்ட்டு அதுக்கு ஒரு சின்ன ஆராய்ச்சி. அப்போது இந்த பாலிஸ்டர் என்பது என்னென்னா, நம்ம உடம்புல இருக்கிற வெப்பத்தை வெளியேற்றாது. அதாவது நம்ம என்ன சாப்பிட்டாலும் என்ன குடித்தாலும் அது வெப்பமாக மாறும். அந்த வெப்பத்தை வெளியேற்றுறதுக்கு லட்சக்கணக்கான வேர்வை துவாரங்கள், இந்த வேர்வை துவாரங்களை இந்த பாலிஸ்டர் உடை வந்து அடைச்சிக்கும். நம்ம என்ன படிச்சிருக்கிறோம்னா, கோடை காலத்தில் பருத்தி ஆடை, குளிர்காலத்தில் கம்பளி ஆடை. நமக்கு என்றைக்குமே கோடை காலம்தான், வருஷம் 365 நாள். அப்போ நம்ம அணிய வேண்டியது பருத்தி ஆடை ஒன்றே, கதராடை, கைத்தறி ஆடை, இதுதான் நம்ம உடம்புக்கு நல்லது அப்படின்ட்டு அன்னையிலிருந்து நான் கைத்தறி ஆடைகளுக்கும் கைத்தறி ஆடைகளால் ஆன பேண்ட்டு ஷர்ட்டு போட ஆரம்பிச்சிட்டேன். இன்னர்வேர் போடவே இல்லை. இன்னர்வேரினுடைய தத்துவமே என்ன அப்படின்னா, அதுக்கு பேர் வந்து வார்மிங் அப் ட்ரெஸ். அதாவது உடம்புல இருக்கிற வெப்பத்தை வெளியேற்றாமல் வச்சுக்கக்கூடிய உடைக்கு பேர் தான் அந்த இன்னர்வேர். இந்த உடை உடலை ஒட்டிய உடை. இந்த உடை எதுக்கு அப்படின்னா, குளிர்காலத்தில் நம்ம அதை அணிஞ்சிட்டோம்னா நமக்கு வந்து ரத்த ஓட்டம் கொஞ்சம் தடைபடும் அல்லது ஸ்லோவாகும், மெதுவாக போகும். அப்போ ரத்த ஓட்டம் மெதுவாக போகும்போது அந்த வெப்பம் வந்து நம்மளுக்கு அந்த ரத்தம் கொடுக்கும். நமக்கு உடம்புல இருக்கிற வெப்பம் வந்து ரத்தத்தில் வர்ற வெப்பம் தான். அந்த வெப்பம் நமக்கு குளிர் அடிக்காமல் நம்மளை பார்த்துக்குது. அதனால் இந்த நம்ம வந்து வெயில் பிரதேசத்தில் இருக்கிறப்போ இந்த உடலை ஒட்டிய உடைகள் போடும்போது நம்ம ரத்த ஓட்டம் தடைபட்டு எல்லா குளறுபடிகளும் வருவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது, நோய்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு அந்த உடலை ஒட்டிய உடைகளையும் அன்னையிலேருந்து விட்டுட்டேன். ஒரு கைத்தறியாலான பேண்ட்டு, அதே மாதிரி கைத்தறியாலான ஒரு சட்டை. அதுக்கப்புறம் பார்த்தா இந்த கலர் ஆடைகளை அணிய முடியல. என்னடா கலர் ஆடைகளை அணிய முடியலையே, இது என்ன ஒவ்வொன்றா நம்ம உடம்பு கிறுக்கு பண்ணுது அப்படின்ட்டு யோசனை பண்ணேன்.
அப்போ தான் நம்ம படித்த பாடம் ஞாபகத்துக்கு வந்துச்சு. கோடை காலத்தில் ஒரு கொடை எடுத்துகிட்டு போனோம்னா அந்த கொடைக்கு மேலே வெள்ளை துணி கட்டினா வெயில் நம்மை தாக்காது. அதே இது கருப்பு கொடைன்னா நமக்கு வெயில் தாக்கும். அப்போ தான் என் மண்டியில் ஏறிச்சு, இந்த கலர் ஆடை தப்பு அப்படின்ட்டு அந்த கலர் ஆடையை விட்டுட்டு வெள்ளை ஆடை அடிய ஆரம்பிச்சு. இப்படி இந்த ஐம்புலன்களும் எனக்கு மரத்து போன ஐம்புலன்கள். இந்த மரத்து போன ஐம்புலன்கள் திரும்ப உயிர் வந்ததுக்கு காரணம் இந்த உணவு அப்படிங்கிறது ஒன்று. ஆனால் நான் இப்படியே ஒரு 2 வருஷம் இதையே தொடச்சி அந்த உணவே சாப்பிட்டேன். வேறு எந்த மாற்றமும் பண்ணிக்கல. ஏன்னா எந்த உணவு என்னை காப்பாற்றிச்சோ, எந்த உணவு என்னை உயிரோட வாழ வைக்குதோ, எந்த உணவு என்னை ஆரோக்கியமாக வாழ வச்சதோ அந்த உணவை அந்த உடையை நான் மாற்றிக்கிறதுக்கு தயாராக இல்லை. அப்போது ஆஃபீஸில் உட்கார்றப்போ இந்த குஷன் சேரில் உட்கார முடியல. ஏன் குஷன் சேரில் உட்கார முடியல அப்படின்னு அதுக்கு ஒரு ஆராய்ச்சி. அப்போ என்ன அது அப்படின்னா, இந்த மலை துவாரம் காஞ்சி போயிடும். மலை துவாரம் காஞ்சி போயிடுச்சுன்னா, அதாவது ஒரு மோட்டர் சைக்கிளையோ ஒரு கார்லேயோ சைலன்சர் பிளாக் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த இன்ஜினுடைய ஹெட்டு கேஸ்கெட் எல்லாம் போயிடும். அந்த மாதிரி இந்த மலை துவாரம் காஞ்சி போயிடுச்சுன்னா மலச்சிக்கல் ஏற்பட்டு நமக்கு என்ன ஆகுன்னா, முதல்ல முடி உதிரும், அதே மாதிரி கண் பார்வை கெடும், அதே மாதிரி காது கேளாமை, அதே மாதிரி சைனடிஸ், அதாவது இந்த மாதிரி எல்லா குளறுபடிகளுக்கும் காரணம் இந்த மலச்சிக்கல். அந்த மலதுவாரம் காயறது ஒரு காரணம். நான் அந்த காலத்தில் பெரம்பு சேர் இருக்கும், அந்த மாதிரி சேரை நான் ஆஃபீஸில் போட ஆரம்பித்தேன். அடுத்து என்னாச்சு அப்படின்னா, அந்த காலத்துலேயே எனக்கு இம்போர்ட்டடு ஃபோம் பெட், அதாவது ஃபோம் மேட்ரஸ் அது இருந்தது. அதில் தூங்க முடியல. தூங்கினா ஒரு 5-10 நிமிஷத்தில் உடம்பெல்லாம் எரிய ஆரம்பித்தது. இது என்னது, இத்தனை நாள் தூங்கிட்டு இருந்தோமே அப்படின்ட்டு அதை தூக்கி எறிஞ்சிட்டு கீழே படுத்த தூக்கம் நல்லா வந்துச்சு. அப்போ அதுக்கு என்ன, எதனால் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த ஃபோம் மேட்ரஸ் நம்ம உடம்புல இருக்கிற வெப்பத்தை இழுக்காது, ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. அப்போ என்ன ஆகுன்னா, உதாரணத்துக்கு ஃபோம் மேட்ரஸில் படுத்துட்டு நம்ம கொசுவுக்காக பெட்ஷீட் போத்திக்குவோம். அப்போது இந்த தலை மாத்திரம்தான் நமக்கு எக்ஸ்போஸ் ஆகும். அப்போ என்ன ஆகுன்னா, இந்த வெப்பமெல்லாம் கழுத்துலேருந்து மேலே இந்த 6 துவாரங்கள், 2 கண், 2 காது, ஒரு மூக்கு, ஒரு வாய், இந்த வழியாக வெளியே போகும், தலை வழியாகவும் வெளியே போகும். அப்போ காலையில் என்னென்னா தூக்கம் தெளிஞ்சிடும், ஆனால் கண்ணை திறக்க முடியாது. ஏன்னா சூடு கண்ணை திறக்க விடாது. அப்போ இந்த மெத்தையும் தப்பு அப்படின்ட்டு அந்த மெத்தையும் போட்டு அதுக்கு பின்னாடி படுக்க ஆரம்பிச்சு ஒரு தலகனை வச்சு படுக்க ஆரம்பித்தேன். இந்த தலகனை வச்சு படுக்க ஆரம்பிக்கவும் எனக்கு இந்த 2 கை விரல்கள் காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா மறத்து போயிடும். என்னையா இது ஒன்றுக்கொண்டா வந்துக்கிட்டே இருக்கு அப்படின்ட்டு. ஏன் மறக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த கை விரல்களில் இந்த சர்விக்கல் வர்டிபிரேன்னு சொல்லக்கூடிய மேலிருந்து கீழே ஒரு 9 முதுகெலும்பு இந்த கைக்கு சம்மந்தப்பட்டது. அப்போ என்னென்னா, கைக்கு ரத்தம் வரும், ஆனால் உணர்வுகள் வராது. அதனால தான் மறத்து போகுது அப்படின்ட்டு நானாக அந்த தலகனை எடுத்துகிட்டு படுக்க ஆரம்பித்தேன். 2வது நாள் 3வது நாள் பார்த்தோன்னா மறத்து போகலை. அப்போ தலகணியும் தப்பு அப்படிங்கிறது. ஏன் அப்படின்னா, இந்த கோழி எப்போ தலகுனியும் அப்படின்னா வியாதி வந்துட்டா அல்லது சாகும்போது. அப்போது இந்த 9 வர்டிபிரேயும் நம்ம 100% குனியவே கூடாது. இன்றைக்கி அத்தனை குழந்தைகளும் அத்தனை பெரியவர்களும் இந்த செல்ஃபோனில் தலையை குனிஞ்சுக்கிறாங்க. இது ஒரு பெரிய மகா தப்பு. விஞ்ஞானிகள் ஆதாரபூர்வமாக நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, தலை குனிஞ்சா கண் பார்வை போகும், காது கேளாமை வரும், முடி போகும், தைராய்டு, சைனடிஸ், இப்படி அத்தனை வியாதிகளுக்கும் காரணம் இந்த தலை குனியிறது. அதனால் எப்பவுமே நிமிர்ந்த நடை, நேரான பார்வை வேணும். நீங்கள் செல்ஃபோனு ஒரு எவ்வளோ 5000 10,000 கொடுத்து வாங்குறீங்க, ஒரு ஸ்டாண்டு வச்சு செல்ஃபோனை இப்படி பாருங்கள். தயவு செய்து செல்ஃபோனை இப்படி பார்க்காதீங்க, முடிஞ்ச வரைக்கும் இப்படி பார்க்க ஆரம்பிங்க. அதே மாதிரி வீட்டில் டிவி கொஞ்சம் மேலே வச்சுக்கோங்க, இப்படி சாஞ்சு பாருங்கள். அப்போ என்ன ஆகுன்னா, இந்த செல்ஃபோன் இருக்கிற ஒளிக்கதிர்கள் நம்ம கண்ணை பாதிக்காது. 2வது கழுத்தை ஒடிய மாட்டோம். அதனாலேயும் நம்ம இந்த பிரச்சனைகள் எல்லாம் சால்வ் ஆகிடலாம். அப்போது இந்த ஐம்புலன்களும் எனக்கு ரெக்கவர் ஆனதுக்கு மறுபடியும் புதுப்பித்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னு அந்த ஆராய்ச்சியில் போந்தேன். அப்போ தான் எனக்கா தோணுச்சு, நம்ம உப்பு, மிளகா, புளி, சர்க்கரை இந்த 4ம் சேர்த்துலையே, அதனால தான் இது வந்திருக்குமோ அப்படின்ட்டு சர்க்கரை கலந்த ஒரு காஃபி சாப்பிட்டேன். அது வரைக்கும் காஃபி சாப்பிட்டோன்னே இம்மிடியேட்டாக தொண்டை வறண்டுச்சு, வாய் வறண்டு போச்சு, இருமலாக வந்துச்சு. ஓ, அப்போ இந்த சர்க்கரை ஏதோ ப்ராப்ளம் இருக்குது அப்படின்ட்டு அதனுடைய
சரித்திரத்தை பார்த்தா ஐரோப்பியர்கள் இங்கே வரும்போது அவங்களுக்கு ஆல்கஹால் தேவைப்பட்டுச்சு. அதுக்காக சர்க்கரை ஆலையை உண்டாக்குனாங்க. அப்போ அந்த சர்க்கரை ஆலையை எடுத்து அதில் இருக்கிற ஆல்கஹால் எடுத்துட்டு இந்த சர்க்கரையை கொடுக்குறாங்க. இந்த சர்க்கரை வந்து சல்ஃபர் கார்பன், அதாவது இந்த ரெண்டு கலந்தது. இது எந்தவித ஊட்டச்சத்தும் இல்லாதது. அதுக்கு ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா எம்டி கலோரி. அதாவது கலோரி அப்படிங்கிறது நமக்கு சத்தும் கொடுக்கணும், வேஸ்ட்டும் கொடுக்கணும். வெப்பம் உண்டாக்கி சத்தும் கொடுக்கணும், கழிவும் கொடுக்கணும். இது வெப்பம் உண்டாக்குமோ தவிர சத்தை கொடுக்காது, கழிவு தான் கொடுக்கும். அதே சர்க்கரையை நீங்கள் நெருப்பில் போட்டிங்கன்னா நல்லா பெட்ரோல் மாதிரி பிடிச்சிட்டு எரியும். அதனால் இந்த சர்க்கரை நம்மளுக்கு தப்பு. அதே மாதிரி இந்த சர்க்கரை சாப்பிடும்போது நம்ம வாயில் இருக்கிற உமிழ்நீர் ஊறாமல் வாயை வரல வச்சிரும், தொண்டையை வரல வச்சிரும், இறைப்பை சிறுகுடல் பெருகுடலில் வறண்டு போக வச்சிரும். அதே மாதிரி நம்ம ஆசனவாய் மலக்குடலை ஆசனவாயும் வரல வச்சிரும். இதனால தான் நமக்கு மலச்சிக்கல் வர்றது காரணம். அதாவது தான் இயங்கும் தசை, இந்த தசைகள் எல்லாம் இயங்க விடாமல் பண்ணுறது இந்த சர்க்கரை அப்படின்ட்டு அதை விட்டோம். இதுக்கு அடுத்து உப்பு. உப்பு தப்பு, உப்பு வெள்ளை விஷம் அப்படின்னு சொல்லி பெரியவங்க சொல்லுவாங்க. இந்த உப்பு வந்தது எப்போ அப்படின்னா, அதுவும் அவங்க வந்தவாட்டி அவங்களுக்கு இண்டஸ்ட்ரியல் மினரல்னு சொல்லி சோடியம் தேவைப்பட்டுச்சு. அதுக்காக அதில் நம்ம மக்கள் என்ன பண்ணாங்கன்னு தெரியாமல் அதை சாப்பிட்டு ஆரம்பித்தாங்க. அது அப்படியே தொடர்ந்துடுச்சு. அதனால தான் என்ன சொல்லுவாங்கன்னா பெரியவங்க, உப்பு திங்கிறவன் தண்ணி குடிப்பான் அப்படின்னு. என்ன அர்த்தம்னா, இந்த உப்பு சாப்பிடும்போது வாயில் உமிழ்நீர் வராது, தொண்டையில் தைராய்டு சுரப்பி சுரக்காது. அப்போ என்ன ஆகுன்னு தொண்டையில் வந்து சாப்பாடு சிக்கிக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம சாப்பிடும்போது ஒரு 4 வாய் சாப்பிட்டுட்டு ஒரு டம்ளர் தண்ணி குடிக்க வேண்டியது வரும். அப்போது இந்த உப்பு இன்னொரு விதத்தில் உப்பு எப்படி தப்புன்னா, நம்ம சென்னையில் பார்த்திங்கன்னா கட்டடம் கூட இந்த கடல் காற்றுப்பட்டு காலியாகுது, இரும்பு எல்லாமே போகுது. அதே மாதிரி இந்த உப்பை நம்ம வீட்டில் எல்லாருமே கண்ணாடி அல்லது போர்சிலின் பாட்டிலில் தான் போட்டு வைப்பாங்க, அல்லது பிளாஸ்டிக் பாட்டிலில். அதே இது ஸ்டீல் பாட்டிலில் போட்டு வச்சா அது ஓட்டையாயிடும். அப்போது ஸ்டீல் பாட்டிலை விட நம்ம நாக்கோ அல்லது குடலோ ஒரு சத்துள்ளதா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இல்லை. ஈவன் சர்ஜிக்கல் ஸ்டீல்னு சொல்லக்கூடிய ஸ்டீலையே சாப்பிடக்கூடியது இந்த உப்பு. அதுக்கு அடுத்து என்னென்னா, இந்த ஊறுகாயில் உப்பு எதுக்கு போடுறோம்? ஊறுகாய் கெடாமல் இருக்கிறதுக்காக. அது மாதிரி இது வந்து ஒரு ப்ரிசர்வேட்டிவ். நம்ம சாப்பிட்றது வந்து கெடணும், அதாவது நல்ல விதத்தில் கெடணும். அந்த நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வயிற்றுக்குள்ளார ப்ரிசர்வ் பண்ணுறதுக்காக அல்ல, அது கெட்டு சத்தாகவும் கழிவாகவும் மாறணும். அப்போ தான் நமக்கு வந்து அது சரியான சாப்பாடுன்னு அர்த்தம். அப்போ இந்த உப்பு தப்பு அப்படிங்கிறது புரிஞ்சிடுச்சு. இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா, மிளகாய். பேரே வந்து சில்லி, சைல்டுலேருந்து வந்தது. பேரே சில்லி பாய், சில்லி மேனுங்கிறாங்க. அந்த மாதிரி இந்த மிளகாய் அரைச்சா கையெறியும். வயிறு எறியாதா? சந்தேகம் இல்லாமல் வயிறு எறியும். ஒன்று சிலர் அதுக்குண்டானவங்க சொல்லுவோம், மிளகாயில் சத்து இருக்குது, ஆனால் நம்ம உடம்புக்கு எடுக்கக்கூடிய சத்து அதிகமாக இல்லை உடம்புக்கு நல்லது பண்ணக்கூடிய சத்து அதிகமாக அப்படிங்கிறது நம்ம யோசனை பண்ணணும். இதுக்கு எல்லாமே ஆல்டர்னேட் இருக்குது. இதுக்கு மாற்று என்ன அப்படிங்கிறது. இதுக்கு அடுத்து புளி. அந்த காலத்துல எல்லாம் ஹோட்டல் கிடையாது, பஸ்ஸு கிடையாது. அப்போது 2 நாள் 3 நாள் நம்ம எங்கே வெளியூர் போகிறோம்னா இந்த புளிச்சோரை மூட்டை கட்டிட்டு போவோம், அது சாப்பிட்டோம். இன்றைக்கி காலையில் ஆஃபீஸ் போகும்போது புளிச்சோறு கொண்டு போனால் மதியம் சாப்பிட்டா அது எப்படி செரிமானமாகும்? செரிமானம் ஆகவே ஆகாது. அதனால் இந்த புளிச்சோறுங்கிறது தப்பு. இது எல்லாமே நம்ம அளவுக்கு மீறி உபயோகப்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். அப்போ தான் எனக்கு அது ஞானம்னு சொல்கிறதா அல்லது அறிவுன்னு சொல்கிறதா தெரியல, அல்லது ஆறாவது அறிவு வேலை செஞ்சிருச்சாங்கிறது தெரியல. என்னாச்சு அப்படின்னா, நம்ம குழந்தைய பிறந்த உடனே முதல்ல அம்மா பால், சர்க்கரை, உப்பு, மிளகாய், புளி 4 சேர்த்துக்கல. அதுக்கப்புறம் பால் கொடுக்குறப்போ சர்க்கரை போட்டு கொடுத்தாங்க. ஏன்னா பாலுன்னா அம்மா சர்க்கரை போட்டு கொடுத்தாங்க. அப்போ சர்க்கரைக்கு நாக்கு அடிமையாயிடுச்சு. அதே மாதிரி சாப்பாடு கொடுக்குறப்போ பருப்பு சாப்பாடு கொடுப்பாங்க, அதில் இந்த உப்பு மிளகாய் புளி கலந்து கொடுத்தாங்க. நம்ம வந்து யார் அம்மாவை உப்பு மிளகாய் புளி வேணும் அப்படின்னு கேட்கல. ஆனால் நம்ம உடம்பு ஏற்றுக்கல. எல்லா குழந்தைகளும் இன்றைக்கும் சாப்பாடு கொடுக்கும்போது வேண்டான்னு சொல்லும். ஆனால் குழந்தை சாப்பிட மாட்டேங்குதுன்னு நிலாவையும் சூரியனையும் வண்டிகளையும் வேடிக்கை காமிச்சு அதுக்கு திணிக்கிறோம். அப்போது இந்த உப்பு மிளகாய் புளி சர்க்கரை இந்த 4ம் நம்ம நாக்கு வந்து மறத்து போச்சு. இப்போ நம்ம மூளை என்ன சொல்லுதுன்னா, அதாவது டேஸ்ட், ருசி அப்படின்னா இந்த 4 இருந்தால் தான் ருசி. ஒரு விருந்துக்கு போகிறோம், இந்த 4 இருக்குதா, ஆஹா நல்லா இருக்குது. ஒரு உணவகத்துக்கு போகிறோம்,
இந்த 4 டேஸ்ட்டு நல்லா இருக்குது, ஆஹா நல்லா இருக்குது. ஸ்வீட்டு இனிப்பாக இருக்கா, நல்லா இருக்குது. ஒரு சாம்பார், ஒரு ரசம், சட்னி, இது உப்பு காரம் புளி இருந்தால் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். இந்த 4ம் உடம்பை கெடுக்கக்கூடியது. இது எப்படி நமக்கு நல்லா இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம்? ருசிங்கிறது உடம்பு கெடுக்கக்கூடியது, எப்படி ருசியாகும் அப்படின்னு என்னுடைய மூளை வேலை செய்ய ஆரம்பித்தது. அப்போ இந்த 4 ஒதுக்கணும் அப்படிங்கிறத தீர்மானமான உண்மை. நம்மளை தவிர வேறு எந்த உயிரினம் இந்த 4 சேர்த்துக்கிறது இல்லை. அது இல்லாமல் நம்ம இன்டர்நெட்டில் எவ்வளவோ பார்க்குறோம், என்னென்னமோ பார்க்குறோம். இந்த உலகத்தில் இருக்கிற 193 நாடுகளில் எந்த நாட்டுக்காரரும் நம்ம நாட்டுக்காரரை மாதிரி பர்டிகுலராக குறிப்பாக தமிழர்கள் மாதிரி இவ்வளோ உப்பு, மிளகா, புளி, சர்க்கரை சேர்த்துக்கிறதே இல்லை அப்படிங்கிறது தீர்மானமான உண்மை. அப்போது உப்புங்கிறது என்ன அப்படின்னா சோடியம் மாத்திரம்தான் நமக்கு தேவை. குளோரின் அப்படிங்கிறது கிருமிகளை கொல்லக்கூடியது. அப்போ என்னென்னா நம்மளுக்கு செரிமானத்துக்கு உதவக்கூடிய கிருமிகளையும் அது கொன்னுரும். அதனால் நம்ம சாப்பாடு செரிமானம் ஆகாது, அமிலத்தன்மை பெருகிடும். அதே மாதிரி மிளகாய், உப்பு, நம்ம மிளகாய், புளி சாப்பாடை கெடாமல் வச்சுக்கும், அது கெடணும். அது இல்லாமல் வாயில் உமிழ்நீரோ தைராய்டு சுரப்பியோ சுரக்காமல் பண்ணுறது இந்த 4ம். அப்போ என்ன ஆகுன்னா உமிழ்நீர் உள்ளார போகாமல் அமிலத்தன்மை பெருகிடும். அமிலத்தன்மை பெருக பெருக இரைப்பையில் உணவு அதிக நேரம் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நமக்கு அத்தனை பிரச்சனைகளும் வருது அப்படின்ட்டு. அப்போ அடிப்படை காரணம் என்ன அப்படின்னா இந்த சுவை உணர்வை மாட்டினது தான் காரணம். அதாவது உப்பு, மிளகா, புளி, சர்க்கரை இல்லாமல் சாப்பிட்ட உடனே நுகர் உணர்வு வந்துடுச்சு, பார்வை உணர்வு வந்துடுச்சு, கேள்வி உணர்வு வந்துடுச்சு, தொடு உணர்வு வந்துடுச்சு. அப்போது இந்த ஐம்புலன்களையும் நான் சொல்கிறது தான், கவிஞர்கள் நம்ம பெரியவங்க எவ்வளவோ எத்தனையோ பேர் சொல்லியிருக்காங்க. இந்த ஐம்புலன்களும் மரத்து போன நிலையில் 6வது புலனையும் இழந்து மனிதன் தன்னைத்தானே அழித்து கொண்டு உலகத்தையும் அழித்து விட்டான் என்பது தீர்மானமான உண்மை. இதுதான் கவிஞர் பாடியிருக்காரு. மனிதன் இங்கே பிறந்து விட்டான், வாழும் வகை புரிந்து கொண்டான், இறந்த போதும் வாழ்ந்த போதும் ஒன்று மட்டும் தெரியவில்லை. என்னன்னா மனிதனாக வாழ மட்டும் மனிதனுக்கே தெரியவில்லை. நம்ம சாப்பிட்ற சாப்பாடு இது நல்லது பண்ணுமா கெட்டது பண்ணுமா, இது சத்துள்ளதா சத்து இல்லாததா, இது வாய் வழியாக போயிடும், ஆசன வாய் வழியாக வெளியே வருமா வராதா, இப்படி எந்த விதத்தையும் எந்த இதுலேயும் இந்த 6வது அறிவை நம்ம உபயோகப்படுத்துகிறதே இல்லை. அதே மாதிரி உடனடியாக செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா உடனடியாக உணவு மாற்றத்தை மாற்றிக்கோங்க. இந்த 5 சுவைகளையும் ஒதுக்குங்க. அது கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது வரும். ஒரு 22 நாள் இந்த 4 இல்லாமல் சாப்பிட்டு பாருங்கள். நீங்கள் மூளைக்கு பயிற்சி கொடுங்க. அந்த மூளைக்கு பயிற்சி கொடுக்கறது என்ன அப்படின்னா எந்த நாளும் நம்ம உடம்புக்கு எடுக்குதோ, எந்த நாளும் நம்ம நாக்குக்கு மாத்திரம்தான் தேவைப்படுதோ, இந்த நாள் நம்ம உடம்புக்கு எடுக்குதே, இந்த 4 சுவையும் இல்லாமல் சாப்பிட்டு பார்க்கலாமே. இப்போ நம்ம உடம்பு செத்து போச்சுன்னா நாக்கு மாத்திரம் தனியாக வாழுமா? வாழாதில்லை. அதனால் இந்த 4 இல்லாமல் நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு ஒரு நாள் ஆரம்பிச்சிங்கன்னா 2வது நாள், 3வது நாள், 4வது நாள் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிடும். நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். எல்லோரும் ஆரோக்கியமாக வாழ வேண்டும். நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம்.